ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் மற்றும் இல்யாஸ் அலைஹிஸ்ஸலாம் இரண்டு நபிமார்களை பற்றி சில விஷயங்களை நாம் இங்கே பகிர்ந்து கொள்ளப் போகிறோம். நேற்றைய தினம் யூஷா பின் நூன் அவர்களை பற்றி பார்த்தோம். அதற்கு முந்தின நாள் மூசா அலைஹிஸ்ஸலாம், ஹாரூன் அலைஹிஸ்ஸலாமை பற்றி உண்டான விவரங்களை பார்த்தோம். இன்று ஹிதர், அதே போன்று இல்யாஸ் அலைஹிஸ்ஸலாம். திருக்குரானிலே சூரா அல் கஹஃப் என்கின்ற அத்தியாயத்திலே நீங்கள் 18வது அத்தியாயம் இது 60வது வசனத்திலிருந்து 82வது வசனங்கள் வரை நீங்கள் பார்த்தால் இந்த மொத்த வரலாறும், அதாவது ஹிதர் அலைஹிஸ்ஸலாமுக்கும் மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கும் இடையில் நடந்த உரையாடல்களை எல்லாம் பற்றி அல்லாஹ் ரொம்ப விலாவரியாக சொல்கிறார். ஹிதர் என்ற பெயரை ஹலிர் என்றும் சொல்கிறார்கள். அவர்களுடைய உண்மையான பெயர் பல்யபனு மல்கான். பல்யா என்பது அவருடைய பெயர், தகப்பனாருடைய பெயர் மல்கான். நூஹ் நபியினுடைய வம்ச தொடரிலே வந்தவர்கள் ஹஜரத் ஹிதர் அலைஹிஸ்ஸலாம். நூஹ் நபியினுடைய பிள்ளை சாம், அவருடைய வழியிலே வருகிறார்கள் ஹலிர். சில பேர் இவர்களை நபி என்றும் சொல்கிறார்கள், சில பேர் இவர்களை வலி என்றும் சொல்கிறார்கள். இவர்கள் நபிதான் என்பதற்கு நிறைய ஆதாரங்கள் சொல்கிறாங்க. இல்லை, இவங்க நபி இல்லை, வலிதான் என்பதற்கும் நிறைய ஆதாரங்கள் சொல்கிறார்கள். வரலாற்று ஆசிரியர்கள் அல்லாமா இப்னு இஸ்ஹாக் ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறாங்க, நீண்ட பெரிய வாழ்வை பெற்றவர் ஹலிர். காரணம் என்னென்னா, ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய துவாவை பெற்றாங்க. ஆதம் நபி அவர்கள் வஃபாத்தார நேரத்தில் சொல்லியிருந்தாங்களா, ஒரு பெரிய வெள்ளப்பெருக்கை எல்லாம் இந்த பகுதி சந்திக்கும். அப்படி சந்திக்கும் பொழுது என்னுடைய உடலை நீங்கள் இங்கேருந்து போகும்போது எடுத்துகிட்டு போயிடணும், எனக்கு விருப்பமான இடத்தில் என்னை நீங்கள் அடக்கி விட வேண்டும், இங்கே விட்டுட்டு போயிடாதீங்கன்னு ஆதம் நபி சொல்லியிருந்தாங்களாம். அந்த அடிப்படையிலே அவர்களுக்கு பின்னால் வந்த வழித்தோன்றர்களிலே ஹஜரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய வெள்ளப்பெருக்கு வந்தது. அங்கிருந்து போகும்போது ஊரை காலி பண்ணும் பொழுது நூஹ் அலைஹிஸ்ஸலாம் ஆதம் நபியினுடைய பாடி எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் விருப்பமான இடத்திலே தன்னை அடக்க வேண்டும் என்று சொல்லியதினாலே அவங்க விரும்பிய இடம் எது என்பதை தேர்வு செய்து நூஹ் நபி சொல்லிக்கிட்டே இருந்தாங்க, இவங்களுடைய பாடி அங்கே கொண்டு போய் அடைக்கணும்னு. அந்த வாய்ப்பை ஹலிருக்குத்தான் அல்லாஹ் தந்தான் என்ற செய்தியை இப்னு இஸ்ஹாக் ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறாங்க. அதை அடக்கம் செஞ்சதுனால ஆதம் நபியினுடைய தனிப்பட்ட துவாவை ஹலிர் அவர்கள் பெற்றிருந்தார்கள். காரணம், என்னுடைய உடலை யார் அடக்கம் செய்கிறாரோ அவருக்கு அல்லாஹ் நீண்ட வாழ்வை தருவான் என்று ஹஜரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் துவா செஞ்சுருந்தாங்க. எனவே நீண்ட ஆயுளை பெற்றவராக ஹலிர் அவர்கள் இருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் ஹலிரை பற்றி நிறைய பேசியிருக்காங்க. புகாரி ஷரீஃபிலே ஒரு ஹதீஸ் வந்திருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அபூ ஹுரைரா ரலியல்லாஹுடைய அறிவிப்பு, ஏன் அவருக்கு ஹலிர் என்று பெயர் வந்தது? ஹலிர் என்றால் பச்சை பசுமையான இடத்திற்கு சொல்லப்படும். ரொம்ப நல்ல பார்க்குறதுக்கே மலர்ச்சியாக பசுமையான இடத்திற்கு சொல்லப்படும். ஏன் அவங்களுக்கு அந்த பேர் வந்துச்சுன்றது ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அவர் ஒரு இடத்திலே, ஒரு சாதாரண பொட்டல் பூமியிலே காய்ந்து போய் கிடந்த, வறட்சியோடு கிடந்த ஒரு இடத்துல அப்படி ஒரு விரிப்பை விரித்து தொழுதார். தொழுது முடிக்கும்போது அந்த காய்ந்த வறட்சியான நிலம் அப்படி பசுமையாக மாறிவிட்டது. இன்னும் சில அறிவிப்புகளில் வந்திருக்கிறது, அந்த இடத்தில் போய் அவர் உட்கார்ந்தார். உட்கார்ந்து எந்திரித்தவுடன் அந்த இடம் அப்படியே பசுமையாக மாறிவிட்டது. அதற்கு பிறகு வரலாற்றிலே அவருக்கு பெயர் ஹலிர் என்று மாறிவிட்டது. மூசா அலைஹிஸ்ஸலாமும் யூஷா பின் நூன், நேற்று பார்த்தோமே, இவங்க ரெண்டு பேரும் ஹலிரை சந்திப்பதற்கு போனார்கள். அதை தான் திருக்குரானிலே அந்த கஹ்ஃப் என்ற அத்தியாயத்திலே அல்லாஹ் சொல்கிறான். ஏன் போனாங்க? அல்லாஹ்வுடைய உத்தரவு, இந்த குறிப்பிட்ட இடத்துக்கு போங்க, என்னுடைய அடியார்களில் ஒருவர் அங்கே இருக்கிறார், அவரிடத்திலே போய் நீங்கள் இன்னும் கூடுதலான விஷயங்களை தெரிந்து கொள்ளுங்கள் என்று ஒரு மூசா நபிக்கு அல்லாஹ் கட்டளையிட்டான். இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் போனாங்க. போய் அந்த குறிப்பிட்ட இடத்திலே ஒரு பெரியவரை சந்தித்தார்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம். பின்னாலேருந்து அஸ்ஸலாமு அலைக்கும் நாங்க, முன்னாடி திரும்பி உட்கார்ந்துட்டு இருந்த அந்த பெரியவர் யார், மூசாவான்னு கேட்டாங்க. பின்னாடிருந்து சலாம் சொல்கிறாங்க. அங்கேருந்து பதில் வருது, மூசாவா? ஆமாம், நான் மூசா தான். என்ன, பனு இஸ்ராயிலுடைய மூசா தானே? இஸ்ரவேல் சமூகத்திலே வந்த மூசா தானே வந்திருக்கீங்க? ஆமாம், அவர் தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே, உங்களோட நான் பயணப்படணும், உங்கள் கூட நான் வரப்போகிறேன், நான் வரட்டுமான்னு கேட்டாங்க. மூசா நபி இடத்திலே ஹலிர் சொன்னார்கள், உங்களுக்கு பொறுமை இருக்காது, சில விஷயங்களை நீங்கள் மேலோட்டமாக பார்ப்பீங்க, நான் அந்தரங்கமாக பார்ப்பேன், என் கூட வரணும்னா முதல்ல பொறுமை இருக்கணும் அப்படின்னாங்க. இல்லை, நான் பொறுமையாக இருப்பேன், நான் கண்டிப்பாக பொறுமையாக இருப்பேன் அப்படின்னாங்க. இந்த செய்தியை தான் நான் மேலே சொன்னேன். சூரா கஹ்ஃபினுடைய
அந்த சற்றேறக்குறைய ஒரு 10-20 வசனங்களிலே அல்லாஹ் அந்த செய்தியை சொல்கிறான். அந்த பயணத்தில் என்ன நடந்துச்சு, மூசா நபிக்கும் ஹதிருக்கும் என்ன பேச்சுவார்த்தை நடந்துச்சு, போகிற வழியிலே சில விஷயங்கள்லாம் நடந்துச்சு. ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு கேட்டாங்க மூசா நபி. நான் தான் சொன்னதில்ல நீங்கள் கேட்கக்கூடாதுன்னு, பொறுமையாக இருக்கணும்னு சொன்னதில்ல. அடுத்து ஒரு நிகழ்ச்சி நடந்தது, அப்பவும் கேட்டாங்க. மூணாவது ஒரு நிகழ்ச்சி நடந்தது, மூணாவது நிகழ்ச்சியோட கட் பண்ணிட்டாங்க. இனிமேல் என்னோட நீ பயணத்தை வர முடியாது பாப்பா, நான் ஏன் நடந்துச்சு ஒன்றும் அப்படிங்கிறத பற்றி நான் விலாவரியாக சொல்கிறேன் அப்படின்னு ஹதிர் அலைஹிஸ்ஸலாம் மூசா நபிக்கு சொன்னாங்க. அது தனி கதை, அதை பற்றி தனியாக பேசணும், அவ்வளோ செய்திகள் உள்ள விஷயம் அது. இங்கே ஒரு மிகச்சிறந்த அடியார் ரஹ்மத்தம் மின் இந்தினா அல்லாஹ் சொல்கிறான், நம்முடைய புறத்திலிருந்து அருளை பெற்றவர் அவர், நம்முடைய புறத்திலிருந்து மில்லதுன்னா இல்மா, நம் புறத்திலிருந்து ஞானத்தை பெற்றவர் அவர், மிகச்சிறந்த மனிதர் என்று அல்லாஹ் அடையாளப்படுத்தக்கூடிய அந்த மனிதர் யாருன்னா ஹதிர் தான். அவர் நபியாக இருப்பதினால்தான் அல்லாஹ்வுடைய கலீமை எடுத்து கொண்டு போய் அவரிடத்திலே அல்லாஹ் படிக்க வச்சான், அவரிடத்திலே உட்கார்ந்து மார்க்கத்தை தெரிய வைத்தான் என்ற சில விளக்கங்களையும் அறிஞர் பெருமக்கள் தருகிறார்கள். எனவே ஹதிர் அலைஹிஸ்ஸலாம் இப்படி பேசி முடித்த பின்னாடி நிறைய உபதேசம் பண்ணாங்க, நிறைய செய்திகளை மூசா நபிக்கு சொன்னாங்க. முதல் விஷயம் என்ன, நீ மக்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய விதத்தில் இருக்கணும். மூசா அவர்களே, மக்களுக்கு நீங்கள் பயன் தரக்கூடிய விதத்தில் இருக்கணும். எந்த சந்தர்ப்பத்திலும் யாருக்கும் கேடு விளைவிக்கக்கூடாது, யாருக்கும் தொந்தரவை கொடுத்துடக்கூடாது. ரெண்டாவது சொன்னாங்க, எப்பொழுதுமே முகத்தை மலர்ச்சியாக வச்சுக்கோங்க, கோவப்படாதீங்க. முகமலர்ச்சியோடு இருக்கக்கூடிய நபர்களிடத்தில் தான் எப்பொழுதுமே மக்கள் இணைந்து வருவார்கள், சேர வருவார்கள். முகத்தை யார் இறுக்கமாக வச்சுட்டு எப்போ பார்த்தாலும் கோவப்படுறாங்களோ அவங்களோட ஆட்கள் கூட்டம்லாம் ரொம்ப சேராது. அடுத்து சொன்னாங்க, வாக்குவாதம் செய்யாதீர்கள். இன்னைக்கு நம்மள பெரிய நோயாக இருக்குது இந்த டிபேட் பண்ணுறதுன்றது. அதை கேட்டு பார்த்து எதையாவது உட்கார்ந்தா ஏதாவது 4 வார்த்தை எனக்கும் தெரியும், அதில் உட்கார்ந்து விவாதம் பண்ணிட்டு இருக்கிறது. அதற்கு ஹதீர் அலைஹிஸ்ஸலாம் மூசா நபிக்கு சொன்னது, வாக்குவாதம் செய்யாதீங்க, தேவையற்ற விவாதம் செய்ய வேண்டாம். விவாதம்ன்றது வளர்ந்து போய் ஒரு கட்டத்தில் தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் கொண்டு வந்து விட்டுரும். அதனால் வாக்குவாதம் செய்ய வேண்டாம், தேவையற்றதில் தலையிட வேண்டாம். அதே மாதிரி இந்த உலகத்திற்காக வேண்டி எவ்வளவு தூரம் நீங்கள் ஓடுறீங்களோ அவ்வளவு தூரம் கவலையை நீங்கள் சுமக்கணும். ஹதீர் சொன்னாங்க, வெறும் உலகத்தினுடைய தேவையை மட்டும் மையப்படுத்தி, ஆகிரத்தினுடைய தேவையை இணைஞ்சிருந்தால் வேற விஷயம், உலகத்தின் தேவையை மட்டும் மையப்படுத்தி ஓடிக்கிட்டே இருந்தீங்கன்னா அம்புட்டுக்கான கவலையை நீங்கள் சுமக்க வேண்டியதும் பார்த்துக்குங்க. அடுத்து சொன்னாங்க, கல்வியை தேட உங்கள் நேரத்தை நீங்கள் ஒதுக்கணும். நல்ல விஷயத்தை தெரிந்துக்க நேரத்தை ஒதுக்கணும். நேரம் கொடுக்க மாட்டேன், எனக்கு நிறைய விஷயம் தெரியும்னா தெரிய வாய்ப்பு இல்லை. அதே மாதிரி அதிகமான பேச்சு தொண என்று பேசிக்கொண்டே இருக்கக்கூடிய நபராகவும் நீங்கள் இருக்காதீர்கள். அந்த மாதிரி நபரோட கூட்டு வைக்காதீங்க. ஏன்னா அதிக பேச்சு தொண என்று இருக்கக்கூடியவர்கள் அவர்களுடைய அந்த அறிவாளி என்கின்ற தரத்திலிருந்து கீழே இறங்கிடுறாங்க. இதெல்லாம் ஹஜ்ரத் மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஹதீர் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன மிக முக்கியமான ஆலோசனைகள், உபதேசங்கள். ஹதீர் அலைஹிஸ்ஸலாமை அவர்களிடத்திலிருந்து நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய மிக முக்கியமான விஷயம், அவங்க ஒரு துவா சொல்லி கொடுத்தாங்க. நிறைய நபர்கள் ஹதீரை பார்த்திருக்கிறார்கள், இன்னைக்கும் சொல்றாங்க அவர்களை பார்க்க முடியும் என்றும் சில அறிஞர் பெருமக்கள் நமக்கு விளக்கம் தர்றாங்க. அல்லாமா மக்ஹூல் ரஹ்மத்துல்லாஹ் சொல்றாங்க, 4 பேரை அல்லாஹ் வஃபாத்தாக்கல, இன்னும் 2 பேர் பூமியில் இருக்காங்க, 2 பேர் வானத்தில் இருக்காங்க. வஃபாத்தாக்காத 2 பேர் யார் வானத்தில் இருக்கிறது? ஈசா அலைஹிஸ்ஸலாம், நம்ம 2வது நபியா பார்த்த இத்ரீஸ் நபி அலைஹிஸ்ஸலாம். பூமியில் இருக்கக்கூடிய 2 பேர் யாரு? ஹதீர் நபி, இன்னொன்று இலியாஸ் நபி. இதுக்கு அடுத்து பார்ப்போம். இந்த 2 பேருமே உலகத்தில் தான் இருக்காங்கன்னு சொல்லி அல்லாமா மக்ஹூல் ரஹ்மத்துல்லாஹ் சொல்றாங்க. ரொம்ப பெரிய ஹதீஸினுடைய விரிவுரையாளர், ரொம்ப பெரிய அறிஞர் அவர். ஆக ஹதீர் அலைஹிஸ்ஸலாமை பல பேர் பார்த்துருக்காங்க. ஒரு நாள் புகாரி தாரீஹு திமஷ்க் என்று சொல்லக்கூடிய ஒரு நூலிலே இந்த செய்தி வந்திருக்கிறது. அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் என்ன செய்றாங்க, காபத்துல்லாவை தவாஃப் செஞ்சுட்டு இருக்காங்க. காபத்துல்லாவுடைய திரைச்சிலையை பிடிச்சு ஒருத்தர் கதறி அழுது துவா செய்கிறார். என்ன துவா செஞ்சாரு? யாமன் லா யஷ்குலுஹு சம்உன் அன் சம்இன், யாமன் லா துக்லிதுஹு கஸ்ரத்துல் மசாயில், யாமன் யதபர்ரமு பி இல்ஹாஹி இபாதிஹில் முலஹீன், அதிக்னி பர்த அஃபுவிக வ ஹலாவத்தி ரஹ்மதிக. இதுதான் அந்த துவா. இதனுடைய பொருள் என்ன? யா அல்லாஹ், உலகத்தில் எத்தனை பேர் உன்னை கூப்பிட்டாலும் நான் கூப்பிடுற இந்த வார்த்தை உனக்கு கேட்கத்தான் செய்யும். நான் ஒருத்தனா உன்னையை தான் கூப்பிடுறேன், ஆனால் உன்னையை நிறைய பேர் கூப்பிடுவாங்க, அவங்கெல்லாம் கூப்பிட்றாங்கன்னு சொல்லி எனக்கு கேட்கலப்பா அப்படின்னு நீ சொல்ல மாட்டேன். அது மட்டுமல்ல, நீ எப்படிப்பட்டவன் தெரியுமா? எத்தனை பேர் எத்தனை கோரிக்கை வச்சாலும் என் கோரிக்கையும் உன்னுடைய மன்றத்தில் நிற்கும், அதையும் நீ பார்ப்ப. அதை விட்டு தூரமானவன் கிடையாது நீ. அது மட்டும் இல்லை,
எவ்வளவு பேர் இறைஞ்சினாலும் அழுதாலும் கதறினாலும் நீ அதையெல்லாம் கேட்டு கேட்டு சடைவடைய மாட்டாய். பிள்ளைங்க ஒரு கட்டத்தில் அழுது புலம்பிச்சு வச்சிங்கன்னா ஒரு கட்டத்தில் கோவம் வந்துடும், போ அப்படின்னு சொல்லி தள்ளி விடுவோம் இல்லையா? ஒரே அழுக, உனக்கு ஒரே அடம் பிடிக்கிறது. அடம் பிடித்து அழுது கதறினாலும், எவ்வளவு தடவை கதறினாலும், உலகத்தில் எத்தனை பேர் கதறினாலும் நீ அந்த கதறலெல்லாம் கேட்டு சடைவடைய மாட்டா என்று சொல்லிட்டு அடுத்து சொல்றாங்க, எனவே உன்னுடைய மன்னிப்பின் குளிர்ச்சியையும் உன்னுடைய அருளின் வெளிச்சத்தையும் எனக்கு தருவாயாக அப்படின்னு சொல்லி இவங்க துவா செய்கிறாங்க. யாரு? அந்த காபத்துல்லாவுடைய திரைச்சிலையை பிடித்து கொண்டு ஒரு துவா செய்கிறார். அலி ரலியல்லாஹு பக்கத்தில் போய், ஏங்க இந்த துவாவை கொஞ்சம் திருப்பி சொல்லுங்களேன், அழகா இருக்க துவா, ரொம்ப அற்புதமான வாசகங்கள் அமைஞ்சிருக்குது, இந்த துவாவை திருப்பி சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்டான். கேட்டவுடனே அந்த மனிதர் சொன்னாராம், இந்த ஹலிரின் ஆன்மா யாருடைய கைவசம் இருக்கிறதோ, இந்த ஹலிரின் ஆன்மா யாருடைய கைவசம் இருக்கிறதோ அவனின் மீது சத்தியமாக சொல்றேன், எவரொருவர் ஒவ்வொரு நாளும் 5 நேர தொழுகைக்கு பிறகு இந்த துவாவை ஓதுகிறாரோ அல்லாஹ் அவருடைய கடல் அளவு நுரை இருந்தாலும் பாவத்தை மன்னித்து விடுவான், மண்ணளவு துகள் அளவு பாவம் இருந்தால் மன்னித்து விடுவான், உலகத்திலே மரத்தின் இலை அளவுக்கு பாவம் இருந்தால் அல்லாஹ் மன்னித்து விடுவான், இது நான் அல்லாஹ் மீது சத்தியமிட்டு சொல்கிறேன் என்று அவர் சொன்னார். அலி ரலியல்லாஹு சொல்றாங்க, இதை நான் கண்ணால கேட்டேன், நான் அவரை பார்த்தேன், அவர் சொல்லி தந்ததை நான் கேட்டேன், அவங்க ஹதிர நபி தான், ஹதிர் அலைஹிஸ்ஸலாம் தான் என்று ஹஜரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள். ஆக ஹஜரத் ரசூலுல்லாஹ்வினுடைய வாக்கும் ஹதிர் அவர்கள் இருக்கிறார்கள் என்று வந்திருக்கிறது. சஹாபாக்களின் நல்லோர்களில் சில பேர் அவங்கள பார்த்துருக்காங்க. ரசூலுல்லாஹ் இன்னொரு விளக்கத்தை சொன்னாங்க ஹதிரை பற்றி, ஹதிர் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி. புகாரி ஷரீஃபிலும் முஸ்லிம் ஷரீஃபிலும் இந்த ஹதீஸ் வந்திருக்கிறது. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மறுமை நாளினுடைய உச்சபட்சமான அடையாளங்களில் ஒன்று என்னன்னா தஜ்ஜால் வருவான். தஜ்ஜாலுடைய வருகைன்றது மறுமையினுடைய உலக அழிவு நாளுடைய இறுதிக்கட்ட அடையாளங்களில் ஒன்று. அந்த தஜ்ஜால் வரும் பொழுது சில ஏரியாக்குள்ள அவன் என்ட்ரி ஆக முடியாது. அவன் என்ட்ரி ஆக முடியாத ஏரியாக்குள்ள முக்கியமானது மதீனாவுக்குள்ள வர முடியாது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மதீனா எல்லைக்குள்ளே வர முடியாது, அவன் அங்கிட்டு தான் நிற்பான். இந்த பூமி அவனுக்கு தடை செய்யப்பட்ட பூமி. ஆனால் அவன் தன்னுடைய பேச்சால, தன்னுடைய செயலால மக்களை எல்லாம் வழிகெடுப்பான், மக்களை எல்லாம் வழிகெடுத்து தன் பக்கம் இழுப்பான். அப்படி இழுக்கும் பொழுது ஒருவர் போய் அவருக்கு எதிராக நிற்பார், நின்று பேசுவார். அப்போ அந்த போன மனிதரை தஜ்ஜால் அடிக்க நினைப்பான். மக்களை எல்லாம் பார்த்து சொல்லுவான், இவரை நான் கொன்னுட்டா நீங்க நம்புவீங்களா? என்னைய நான் கொல்லுவேன், மறுபடியும் இவருக்கு நான் உயிர் கொடுப்பேன். தஜ்ஜால் சொல்லுவான், நான் கொன்று விடுவேன், மறுபடியும் இவருக்கு உயிர் கொடுப்பேன், என்னை நம்புவீர்களா, என் பின்னால் வருவீர்களா என்று தஜ்ஜால் கேட்பான். புகாரி ஷரீஃபில் வரக்கூடிய ஹதீஸ், ரசூலுல்லாஹ் சொன்னது. சரின்னு சொல்லி எல்லா மக்களும் சொல்லுவாங்க. அந்த போனவரை அவன் ஒரே வெட்டாக வெட்டுவான். கொஞ்ச நேரம் கழித்து மறுபடியும் அவர் உயிர் பெற்று எழுவார். எல்லா நபரையும் பார்த்து கேட்பான், பார்த்தீங்களா, நான் தான் உங்கள் கண்ணு முன்னாடி இவரை ஆளை போட்டு தள்ளினேன், இப்போ மறுபடியும் அவர் எந்திரிச்சிட்டாரு பாருங்க அப்படின்னு சொல்லுவான். இவர் சொல்லுவார், இன்னொரு தடவை என்னை அதே மாதிரி பண்ணு அப்படிம்பாரு. மறுபடியும் அவன் வச்சிருந்த கத்தியை தூக்கிட்டு வெட்டுவான். அவரால் ஒரு சின்ன கீறலை கூட அந்த கத்தியினால், அந்த ஆயுதத்தினால் உடலிலே பட இயலாது. அப்பொழுது புரிந்துவிடும். இவர் சொல்லுவார், எங்கள் முகமது நபி சொன்னது சத்தியம், கியாமத்தினுடைய பெருங்கொண்ட அடையாளங்களில் ஒன்று தஜ்ஜால் வருவான், இப்படி நடக்கும், இப்படி ஒருவரை கொல்லுவான், அல்லாஹ் மறுபடியும் அவருக்கு உயிரை கொடுப்பான், 2வது 3வது தடவையாக கொல்ல நினைப்பான், தஜ்ஜாலால் முடியாது என்ற செய்தியை முகமது ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்காங்க, அது உண்மைதான் என்று அவர் சொல்லி முடிப்பார். இந்த ஹதீஸின் விரிவுரைக்கு கீழே பல்வேறுபட்ட அறிஞர் பெருமக்கள் சொல்றாங்க, இந்த மனிதர் யார் என்றால் ஹலிர் தான் வருவார். தஜ்ஜால் இடத்திலே நேருக்கு நேராக துணிச்சலாக நிற்பார். அவர் அடிக்கும் பொழுது அல்லாஹ் அவரை மௌத்தாக்கி மறுபடியும் உயிரை கொடுப்பான். 2, 3வது தடவையாக அவரை அடிக்கும் பொழுது அவரை ஒன்றும் அவனால் செய்ய முடியாது, அவனுடைய பாச்சா அங்கே பலிக்காது. ஆக ஹலிர் அலைஹிஸ்ஸலாமை பற்றி இப்படி நிறைய செய்திகளை அல்லாஹ் சொல்லுகிறான் குர்ஆனிலே. ஆக அவர்களை பற்றி நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, ரொம்ப சிறந்த மனிதர், எப்படியும் சில நன்மக்களுடைய பார்வையிலே பட்டிருக்கிறார்கள், அவர்களுடைய உதவியும் பல நேரங்களில் கிடைத்திருக்கிறது என்பதை வரலாறிலே பார்க்கிறோம். ஆக அவர்களின் வழியாக ஒரு மூசா என்கின்ற நபிக்கு அல்லாஹ் அவர்களின் வழியாக பாடம் கற்பித்து கொடுத்தான் என்றால் அவர்களுடைய அந்தஸ்தும் மகோன்னதமும் எவ்வளவு மேலானது என்பதை நாம் இதிலிருந்து புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு அடுத்து இல்யாஸ் என்று ஒரு நபி, இல்யாஸ் நபியை பற்றியும் குர்ஆன் பேசுகிறது. இல்யாஸ் என்பவர்கள் நபிதான். அல்லாஹ் சொல்லுகிறான், சலாமுன் அலா இல்யாசி, இல்யாஸ் என்ற நபியின் மீது அல்லாஹுவின் சாந்தி சமாதானம் உண்டாகட்டுமாக. இவர்கள் யாருடைய வம்சாவளி? ஏன் ரெண்டையும் சேர்த்து சொல்றேன்னா, நாட்கள் கம்மியாயிடுச்சு,
எப்படியாவது என்ன செய்யணும்னு சொன்னால் அந்த நபிமார்களுடைய தொடரை வந்து ஃபுல்லாக கவர் பண்ணி முடிக்கணும் அப்படிங்கிறது எண்ணம். உங்களுக்கும் எண்ணம். நிறைய இணையதளத்தில் ஆயிரக்கணக்கான மக்கள் பார்க்குறாங்க. எப்படியாவது இதை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருங்கன்னு சொல்கிறாங்க. அதனால தான் நான் சேர்த்திக்கிறேன். அதனால் நேரத்தை கூட்ட மாட்டேன், கரெக்டாக முடிச்சிருவேன். அன்பர்களே, இலியாஸ் அலைஹிஸ்ஸலாம் யாருடைய வம்சம் என்றால் ஹாரூன் என்ற ஒரு நபி பார்த்தோம் அல்லவா, மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய சகோதரர். அவருடைய வம்சத்தில் வர்றவங்க தான் இலியாஸ் நபி. இவங்க எங்க நபியா இருந்தாங்க? டமாஸ்கஸ், இன்றைக்கு இருக்கக்கூடிய டமாஸ்கஸ், சிரியாவினுடைய தலைநகர் என்று நினைக்கிறேன். அந்த டமாஸ்கஸ் பகுதியில் தான் நபியாக அனுப்பப்பட்டார்கள் இந்த இலியாஸ் நபி. இவங்க போய் இறங்கிய அந்த பகுதியிலே மக்களுக்கு மார்க்கத்தை சொன்னாங்க. அப்போ அங்கே ஒரு கொடுங்கோல் அரசன் இருந்தான். அவன் ஏற்றுக்க மாட்டான் மட்டும் இல்லை, அவங்களுக்கு கடுமையான எதிர்ப்பாக நின்றான். அதனால் என்ன செஞ்சாங்கன்னா சில பல வருடங்கள் இலியாஸ் அலைஹிஸ்ஸலாம் தலைமறைவாக ஆயிட்டாங்க. எத்தனை வருஷம் தலைமறைவாக இருந்தாங்க? வரலாற்றிலே வருகிறது 10 வருடத்திலிருந்து 40 வருடம் வரை தலைமறைவாக இருந்தார்கள். அல்லாஹ் சூழலை மாற்றினான். எல்லா சமயத்திற்கும் ஒரு சூழல் இருக்கும், அந்த சூழலை அல்லாஹ் தலைகீழாக மாற்றுவான். நெருக்கடி தானே என்று இது வாழ்க்கை முழுக்க இப்படி இருந்துடாது. கண்டிப்பாக அல்லாஹ் அந்த சூழல்லேருந்து வேற ஒரு சூழலுக்கு மாற்றி கொடுப்பான், நிச்சயமாக நம்பிக்கை இருந்தால். பாருங்க, எந்த ஊரிலே அரசு இவருக்கு எதிராக இருந்துச்சோ அந்த தலைமறைவான நாட்களுக்கு பிறகு ஒரு 10 வருஷத்துக்கு பின்னாடியோ அல்லது 20 வருஷத்துக்கு பின்னாடியோ அவங்க வெளியே வந்த பின்னாடி ஒரு அரசு அமைஞ்சிருந்தது, அவருக்கு சாதகமான அரசாக இருந்தது. இவங்க போய் மார்க்கத்தை எடுத்து வச்சாங்க, அந்த அரசனே ஏற்றுக்கொண்டார், அந்த ஊர் மொத்தமும் ஏற்றுக்கொண்டது. அதே போன்று ஹஸரத் இலியாஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய முக்கியமான விஷயத்தில் என்ன அப்படின்னா, முகமது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஹதீஸை அறிவிக்கக்கூடிய அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு சொல்கிறாங்க, ரசூலுல்லாஹ் இலியாஸ் நபியை பார்த்தாங்க. ரசூலுல்லாஹ் இலியாஸ் நபியை நேரடியாக சந்தித்துக் கொண்டார்கள். எங்கே சந்தித்தார்கள்? தபூக் என்ற யுத்தம் நடக்கும் பொழுது ரசூலுல்லாவும் இலியாஸ் அலைஹிஸ்ஸலாமும் சந்தித்தார்கள். சந்தித்து நீண்ட நேரம் பேசிக் கொண்டிருந்தார்கள். இலியாஸ் நபி எப்படி இருந்தாங்க? நம்மளை விட ஒரு 2 அடி 3 அடி ஹைட்டு கொஞ்சம் அதிகமாக இருந்தாங்க. ரசூலுல்லாஹ் வந்திருக்கிறாங்க, நீங்கள் யாருன்னு தெரியல, வாங்கின பார்க்கறதுக்குன்னு கூப்பிட்டோம் நாங்கள். அவர் தன்னுடைய வாகனத்தை கட்டி கொண்டிருந்தார். ரசூலே வந்தார்கள், வந்து உட்கார்ந்து அவரோடு பேசினார்கள், அவரோடு சாப்பிட்டார்கள். இதையெல்லாம் நாங்கள் பார்த்தோம் என்று ஹஸரத் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு சொல்கிறாங்க. ஹஸரத் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹுடைய அறிவிப்பு எப்படி இருக்கிறதோ அதே போன்று இப்னு அபி துன்யா என்று சொல்லக்கூடிய ஒரு நூலிலே சாபித் என்பவரின் வாயிலாக ஒரு செய்தி வந்திருக்குது. என்ன செய்தி அது அப்படின்னா, நாங்கள் கூஃபாவிலே ஒரு தோட்டத்திலே நாங்கள் எல்லாம் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருந்தோம். அப்போ திடீர்னு தொழுகக்கூடிய நிலைமை ஏற்பட்டுச்சு. அப்போ எங்களில் ஒருத்தர் எந்திரிச்சுன்னு தொலை வச்சாரு. அவர் சூரத்துல் மூமின் 24வது ஜுஸிலே 40வது அத்தியாயமாக பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த அத்தியாயத்தை ஹாமீம் தன்சீலுல் கிதாபி மினல்லாஹில் அசீஸில் அலீம் என்று துவங்கக்கூடிய அந்த அத்தியாயத்தை ஓதினாரு. ஓதி முடிச்சுட்டு தொழுகையெல்லாம் முடிஞ்ச பின்னாடி பார்த்தோம், ஒருத்தர் சாம்பல் நிறத்தில் ஒரு கழுதை, அதுக்கு மேலே ஒரு பெரிய அங்கியை போட்டு அதுவரை நாங்கள் பார்த்ததே இல்லை, அப்படி ஒரு மனிதரை நாங்கள் பார்த்தோம். நாங்கள் எங்களிடத்திலே பக்கத்திலே சொன்னார், நீங்கள் இந்த அத்தியாயம் ஓதினீர்கள், இதனை அல்லாஹ் காஃபிரி தம்பி வ காபிலி தௌபி ஷதீதுல் இகாபி தித்தௌல், பாவங்களை மன்னிக்கக்கூடியவன், காபிலி தௌபி பாவங்களுக்கு தௌபாவுக்கு அங்கீகாரத்தை கொடுக்கக்கூடியவன், ஷதீதுல் இகாபி கடுமையாக பிடிக்கக்கூடியவன் அடியார்கள் பாவம் செய்தால். அதே நேரத்தில் தித்தௌலி அவனுடைய விசாலம் என்பது ரொம்பவும், அவனுடைய அருள் என்பது ரொம்ப விசாலமானது என்றெல்லாம் அல்லாஹ் சொல்கிறான். நீங்கள் இந்த வசனத்தை ஓதும்போது எப்படி ஓடணும் தெரியுமா? காஃபிரி தம்பின்னு ஓதுனீங்கன்னா, யா அல்லாஹ் எங்கள் பாவத்தை மன்னிச்சிருங்கன்னு அல்லாட்ட கேட்கணும். காபிலி தௌபின்னு அடுத்த வார்த்தை சொன்னீங்கன்னா, யா அல்லாஹ் எங்கள் தௌபாவெல்லாம் ஏற்றுக்குங்க அப்படின்னு அல்லாட்ட கேட்கணும். ஷதீதுல் இகாபி கடுமையான பிடி உள்ளவனே என்று அந்த வார்த்தையை நீங்கள் சொல்கிறதா இருந்தால் அல்லாட்ட சொல்லணும், யா அல்லாஹ் எங்களை கடுமையாக பிடிச்சிடாத, எங்களை நீ பிடிக்கும் பொழுது கொஞ்சம் அந்த இறுக்கத்தை குறைச்சிக்கோ, எங்களை சாஃப்டாக டீல் பண்ணு அப்படின்னு அல்லாட்ட சொல்லணும். தித்தௌலி என்ற வார்த்தை, அதாவது அருளுக்கு சொந்தக்காரனே என்ற வார்த்தையை சொல்லும் பொழுது, உன் அருளை எங்களுக்கு எப்பொழுதும் நிறைவாக நிரந்தரமாக கொடு என்று ஓத வேண்டும். இதுதான், இப்படி ஓதுதல், இப்படி கேட்குதல் அல்லாஹ்விற்கு ரொம்பவும் பிடிக்கும், அதன் வழியாக இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் என்று சொல்லி கொடுத்தார். நாங்கள் எங்களுக்குள்ளே பேசிக்கிட்டு இருந்தோம், யார் இவர் புதுசாக இருக்கார, பார்த்ததே இல்லையா, புது விளக்கத்தை சொல்லிட்டு போகிறாரு அப்படின்னு சொல்லி பேசிட்டு திரும்பி பார்த்தோம், அந்த ஆளை காணோம். எங்கே இருந்தாருன்னு தெரியல, எங்கே போனாருன்னு தெரியல. அந்த வழியெல்லாம் நாங்கள் போய் தேடினோம். முன்னாடி போய் ஊர் எல்லை வரை போய் கேட்டு வந்தோம், யாராவது சாம்பல் நிற அந்த கழுதையில் கோவில் கழுதையில் வந்தாராங்கன்னு கேட்டோம். அப்படி ஒரு ஆள் இங்கே நாங்கள் பார்க்கவே இல்லைன்னு சொன்னாங்க. ஆக எங்கள் கண்ணிலே பட்டு எங்களுக்கு ஒரு செய்தியை சொல்லி கொடுத்து விட்டு கண் பார்வையிட்டு மறைந்து விட்டார். இந்த செய்தியை வச்சு சொல்கிறாங்க, எப்படி ஹதீர் அலைஹிஸ்ஸலாம் வாழ்கிறாங்களோ அதே மாதிரி இலியாஸ் அலைஹிஸ்ஸலாமும் வாழ்கிறாங்கன்ற செய்தியை அறிஞர் பெருமக்கள் சொல்கிறார்கள். ஆக மொத்தத்தில்
இல்யாஸ் நபி அலை இஸ்லாமும் ஹதிர் அலை இஸ்லாமும் ரெண்டு விஷயத்திலே ஒத்துப்போனவர்கள். என்ன ரெண்டு விஷயம்? நிறைய விஷயங்களை மக்களுக்கு சொல்லிக் கொடுத்து இந்த உலகத்தில் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற சந்தேகம் அறிஞர் பெருமக்களுக்கு மத்தியிலேயே நிலவுகிறது. அவர்கள் இருக்கிறார்களா இல்லையா, அவர்கள் வஃபாத் ஆகிட்டாங்களா இல்லையா அப்படிங்கிற சந்தேகம் பெரும் பெரும் அறிஞர்கள், பெரும் பெரும் மார்க்கத்தினுடைய பெட்டகங்களாக இருந்தவர்கள் மத்தியிலே கூட இருக்கிறது. அவர்களிடத்திலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான பாடம் என்னன்னா, இந்த ரெண்டு துவாவை சொல்லி தந்திருக்காங்க. அந்த நபி ஒரு செய்தியை சொல்லி தந்திருக்காங்க, இந்த நபி ஒரு செய்தி சொல்லி தந்திருக்காங்க. அதற்கு ஹதீர் அலி இஸ்லாம் நிறைய உபதேசங்களை மூசா அலி இஸ்லாம் வழியாக நமக்கும் சேர்த்தான் சொல்லி தந்திருக்காங்க. அதையெல்லாம் நம்முடைய வாழ்விலே உள்வாங்கி செயல்படுத்துவதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. இப்படி இன்னும் சில நபிமார்களுடைய வரலாறுகளை முழுமையாக தெரிந்து கொண்டு அதன் வழியாக ஈமானிய நல்ல பாடம் எடுப்பதற்கு அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் எல்லா மக்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். வஸ்ஸலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு.